வரலாற்றில் சர்வாதிகாரின்னு சொல்லி ஒரு சர்வாதிகாரித்தனமான விசாரணைங்கிறது தொடங்கிய தினம் இன்று. ஆமா, சதாம் ஹுசேன் ஈராக்கின் அசைக்க முடியாத அதிபராக திகழ்ந்தவர். சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து ஈராக்கின் அத்தனை அசைவுகளையும் கட்டுப்படுத்தும் அதிகார மையத்திற்கு உயர்ந்தவர். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஈராக் பல மாற்றங்களை அடைஞ்சது. அதே சமயத்துல பல அநியாயங்களும் நடந்துச்சு. காரணம், ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர் கையில மட்டுமே குமிஞ்சிருந்துச்சு. ஆனா அவர் செய்த குற்றங்களை எதிர்த்து அவரை ஆட்சியிலிருந்து கவிழ்த்து அவர் மேல இருக்கக்கூடிய விசாரணையை தொடங்கினது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இல்ல, எங்கேயோ இருக்கக்கூடிய அமெரிக்கா. ஜியோ பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக ஈராக் மேலையும் சதாம் ஹுசேன் மேலையும் கண் வைத்தது அமெரிக்கா. ஈராக் படைகளை தோற்கடிச்சு சதாம் ஹுசேனை கைது செய்தது. ஒரு பொம்மை அரசை உருவாக்கி அதன் மூலமாக சதாம் ஹுசேன் மேலான விசாரணையை தொடங்குச்சு. அப்படி மானிடத்துக்கு எதிரான சதி வேலைகளை செய்தார் அப்படிங்கிற விசாரணையை மனிதாபிமானமே இல்லாம, மாண்பே இல்லாம அமெரிக்காவும் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட அரசும் 2005ஆம் ஆண்டு சதாம் ஹுசேனுக்கு எதிராக தொடங்கிய தினம் இன்று. அந்த விசாரணைங்கிறது 3 மாசம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா சதாம் ஹுசேனுக்கு மரண தண்டனைங்கிறது விதிக்கப்பட்டுச்சு. அந்த விசாரணையின் ஒவ்வொரு நாளும் கம்பீரமாக அமர்ந்து கர்ஜித்தார் சதாம் ஹுசேன். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, பயங்கரமான அணு ஆயுதம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஈராக் மேல தாக்குதல் நடத்தினாங்கல்ல அமெரிக்கா, இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு ஆயுதத்தை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஒரு நாட்டுடைய இறையாண்மை அளித்து அந்த நாட்டுக்குள்ளேயே அத்துமீறி நுழைந்து அந்த நாட்டின் அதிபர் மேலேயே ஒரு விசாரணை அப்படிங்கிறத அமெரிக்கா தொடங்கிய தினம் இன்று. சதாம் ஹுசேனுடைய உண்மையான முழுமையான வரலாறை தெரிஞ்சுக்க பிக் பேங் போகன் சதாம் ஹுசேன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, வீடியோ வரும்.